ராமதாஸ் அவர்கள் நினைக்கிற மாதிரியான அந்த 50 தொகுதிகளில் இவங்களுக்கு ஒரு 30 தொகுதி வாங்கினா கூட ஒரு 20 தொகுதி அதில் ஜெயிச்சுட்டு பிறகு யாருக்கு ஆதரவு இருக்கோ அப்போ நம்ம வந்து முடிவெடுத்துக்கலான்னு பாமக தரப்பில் நினைக்கிறதாகவும், அதே போல் பாமகவுக்கு இதில் என்ன ஒரு சாதகம் இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் யாருமே நம்ம பக்கம் கூட்டணிக்காக அழைக்கல. இப்போ முதன்முறையாக ஒருத்தன் கூட்டணிக்கு வராங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆஃபர் இருக்குது அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு கண்டிப்பாக பாமகவினுடைய தேவை இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க. இதனால் சீட்டு பேரத்தை ஏற்ற முடியும். ஏன்னா கடந்த முறை 23 சீட்டுகளை வாங்கி 5 தான் வெல்ல முடிஞ்சது. இந்த முறை பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த சீட்டும் கொடுக்க மாட்டாங்க அதிமுக. இப்போ தாவேகாவுடைய அழைப்பை ஏற்று பேசுறதன் மூலமாக சீட்டு பேரத்தை உயர்த்தலாம். இந்த கணக்கும் பாமக தரப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகாவுக்கு எப்படியாவது பாமகவை கூட்டிட்டு வந்துட்டா அதன் பிறகு இன்னும் சின்ன கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வரதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கணிசமான தொகுதிகளை வெல்ல முடியும் அப்படின்னு கணக்கு வச்சிருக்கதான் சொல்கிறாங்க. எது எப்படியோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறதுனால இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும், தாவேகாவும் பாமகவும் இணைஞ்சு போட்டியிடுமா, இல்லை அதிமுக முந்திக்குமா பாமக கூட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.